ஒரு தடவை ஒரு ஜனாசா போகுது. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. பக்கத்தில் சில மக்கள் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவரை பார்த்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த மனிதர் மௌத்தாயிட்டாரு, இப்போ இவரை கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறாங்க. இப்போ இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கால் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், மீண்டும் உனக்கு நான் உயிர் தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸை கொடுக்குறான். இப்போ அவர் என்ன செய்வார் என்பதாக பக்கத்தில் உள்ள அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், மௌத்தாயிட்டாரு, எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டாரு, இப்போ அவர் என்ன செய்வார், மீண்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ் வணங்குவார், பாவத்தை விடுவார், பாவமே செய்ய மாட்டார் என்பதாக சொன்னாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் சான்ஸ் கொடுப்பானா என்பதாக கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், இல்லையே, அல்லாஹ் தஆலா ஒரு தடவை மௌத்தாக்கிட்டான் அப்படி சொன்னால் மீண்டும் உலகத்துக்கு அனுப்ப மாட்டான் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கான், நீங்கள் இன்னும் மௌத்தாகல, நீங்கள் இன்னும் மௌத்தாகல, உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம், அதனால நீங்கள் தொடர்ந்து அமல் செய்யுங்க, மௌத்தானதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சான்ஸ் கிடைக்காது, எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையில் அல்லாஹ் வணங்க, உங்களுடைய கபரை நீங்கள் சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி கொள்ளுங்க என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க.